உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு எமோஷனல் ஷாக், மன அதிர்ச்சி. தூக்க மாத்திரை கொடுத்துருக்கோம், நல்லா தூங்கட்டும். 24 மணி நேரம் பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணலாம். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் நான் உள்ள போய் யா ப்ளீஸ் கோ. மாயா எல்லாத்தையும் மறந்துடணும் சொல்லிட்டா. நான் எல்லாத்தையும் மறக்கணும்னா உங்ககிட்ட இருந்து வாங்கின இந்த பணத்தை மொத்தமாக செட்டில் பண்ணணும். இந்தாங்க. என்ன? இது ஏன் பணம் இல்ல, மாயாவோட பணம். அவகிட்ட இருந்து நேரடியா பணம் வாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் என் மூலமா பணம் கொடுத்து மாயா உங்களுக்கு உதவி செஞ்சா. அவ உங்க மேல உயிரியே வச்சிருக்கா. இந்த பணத்தை நேரடியா அவகிட்ட கொடுத்துட்டு முடிஞ்சா ஒரு மன்னிப்பாவது கேளுங்க. சீனு, மாயா ஊருக்கே போயிட்டா. தெரியும். பணம் கொடுக்கறதுக்காக ஹாஸ்டலுக்கு போனேன். அவங்க இல்லை. அவள் ஆஸ்பத்திரிலேருந்து போகும்போது உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாளா? சொன்னா. கடைசியாக 2 வார்த்தை சொன்னா. மறந்துடணும், நம்ம எல்லாத்தையும் மறந்துடணும்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவளை தடுத்து நிறுத்தவோ சமாதானப்படுத்தவோ எனக்கு எதுவும் தோணல. உன் மனசுக்குள்ள அவன் மட்டும் தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். அது உனக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி நீ அவளை போக விடலாம்? நீ அவளுக்கு செஞ்சது துரோகம். எப்படிப்பட்ட ஒரு தங்கமான பொண்ணோட மனசை வேதனைப்படுத்திருக்க தெரியுமா? அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க. எப்ப அண்ணனுக்கு முன்னாடி நீ பிடிச்சிருக்கணும் சொன்னாலோ அப்பவே அவ கையை பிடிச்சி உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். கூட்டிட்டு வந்துட்டு அதே வசதியோட வாழ வைக்க முடியுமா? ஏற்கனவே நான் 5 பேரோட கஷ்டப்படுறது பார்த்தாதுன்னு 6வது அவளையும் கூட்டத்து கஷ்டப்பட சொல்றீங்களா? நீ ஏன் அப்படி நினைக்கிற? நாங்களா இல்ல. உங்களுக்கு எதுவும் தெரியாது. அவளுக்கு வேண்டியவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வச்சுக்க. 5 நிமிஷத்து ஆம்புலன்ஸ் வேணும்னா வந்தாகணும். பாக்குறதுக்கு 10 டாக்டர் வேணும்னா ரெடியா இருக்கணும். இது அவ பணத்தை வரல, அவக்குள்ள இருக்க பாசத்தினால. அந்த பாசத்துக்கு பதிலா என்னால ஏதாவது கொடுக்க முடியுமா? இல்ல உங்களால தான் ஏதாவது கொடுக்க முடியுமா? நீ என்னதான் நியாயம் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். நீ செஞ்சது பெரிய தப்பு தான். உன் தங்கச்சிகளுக்கு யாருக்கா அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுனா நானும் என்ன பண்ண தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் பேசி வெறுப்பேத்துற? ஏன் குமரா இப்படி எல்லாம்? சீனு, விடுப்பா. எதுக்கு ஆத்திரப்படுற? சரி, நீ வேணும்னா அவளை மறந்துடு. ஆனா அவளுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, அதை நீ நிறைவேற்றி வைக்கணும். என்ன? மாயா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எங்களை வந்து பார்த்தா. எப்பவும் சந்தோஷமா சுறுசுறுப்பா இருந்த உன்னை ரொம்ப நோடிச்சிட்டதா வருத்தப்பட்டா, அழுதா. உன்னை பழைய சீனுவா மாத்தணும்னு எங்களை கெஞ்சி கேட்டுக்கிட்டா. அவ ஆசைப்பட்டது மாதிரி நீ பழைய சீனுவா மாறணும். முடியாது. என்னால என்னைக்கும் பழைய சீனு ஆக முடியாது. இனி என் வாழ்க்கையில ஒரே ஒரு லட்சியம் தான். மாயாவோட ஹாஸ்டல் மேட் நளினி எனக்கு நல்ல பழக்கம். அவ போன வாரம் மாயா ஏதோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பாத்துருக்கா. நளினி வேற என்ன சொன்னா? மாயா ஏதோ அவசரமா போயிட்டு இருந்தால எதுவும் பேச முடியலையா. நான் வேணா எப்படியா தேடி கண்டுபிடிச்சு அவ அட்ரஸோட வரட்டா? இப்ப வேண்டாம், நான் சொன்னதுக்கு அப்புறம் போனா போதும். அவ ஊர்ல இருக்கால, அதே போதும். இனி நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உட்காருங்கம்மா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்னப்பா? நம்ம கிட்ட இருக்கிறதுல தங்கச்சிங்களுக்கு வேண்டியதெல்லாம் தனியா வச்சிருக்கேன். அதை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. வனஜாக்கும் கிரிஜாக்கும் நல்ல மாப்பிள்ளைகளும் பார்த்து வச்சிருக்கேன். எல்லா முறைப்படி பேசி நிச்சயம் பண்ணும்போது நம்ம கூட மாயாவும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னம்மா? இந்த 2 வருஷத்துல இன்னைக்கு தான் நீ மாயாவை பத்தி பேசிருக்க. எனக்கு பயமா இருக்குப்பா. ஒருவேளை அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருந்தானா? எனக்கும் சந்தோஷம்தான். அது இல்லாம இவ்வளவு நாளா எனக்காகவே காத்திருந்தானா எனக்கு இன்னும் எவ்வளவு சந்தோஷமா. மாயா பத்தி விவரம் தெரிஞ்சதும் எனக்காக பொண்ணு கேட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க தான் ராஜமணியனை அனுப்பி வைக்கணும். வேண்டாப்பா, நானே போயிட்டு வரேன். ஒருவேளை அவளுக்கு கல்யாணம் ஆயிருந்தா அதை நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாது. அதை என்னால தாங்கிக்க முடியாது. உன் தங்கச்சிகளாலையும் தான். இல்லம்மா, அந்த மாதிரி ஒரு நிலைமை வராது. இருந்தாலும் இத்தனை நாளா உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல பாத்தியா? அது அவ என் மேல வச்சிருக்க அன்புனால. அதுக்காக அவளுக்கு சின்னதா ஒரு தண்டனை கொடுக்கலாம். வேண்டாம், ஏற்கனவே நீ கொடுத்த தண்டனையே போதும். சரி, நான் வரேம்மா. ஓகே, பாய். ஹலோ சார், வாங்க வாங்க வாங்க. நீங்க எதுக்கு சார் இவ்வளவு தூரம்? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன். எனக்கு இந்த பக்கம் வர வேண்டியிருந்துச்சு. எதுக்கு உங்களை அலைய வைக்கணும்? நானே இங்க வந்துட்டேன். டாக்குமெண்ட்ஸ் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. இப்போ வந்து உட்காருங்க. ஆமா, என்ன இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம்?
சேலத்தில் நாங்கள் ஓப்பன் பண்ண புது பிரான்ச்சுக்கு ரிசப்ஷனிஸ்டா கல்யாணம் ஆகாத 3 கேர்ள்ஸ் வேணும். 10 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கூட பார்க்கலாமே உங்கள் ஆஃபீஸ்க்கு யாராவது தேவைப்பட்டா. உட்காருங்க, நம்ம போய் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்துடுறோம். ஓகே ஓகே. இந்தாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? இவங்களாம் கல்யாணம் ஆகாதவங்களா? ஆமாம். எவ்வளவு சம்பளம்? 2500 ரூபாய். ரெண்டா? ஏன் கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, இந்த பொண்ணை உடனே வர சொல்லுங்க. ஓகே, வந்ததான் எனக்கு இன்ஃபார்ம். கண்டிப்பா. ப்ளீஸ். இந்த ஃபோட்டோ நான் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, மறந்துடுறேன் ப்ளீஸ். சரி. என்ன மாயா, என்ன இது? கவலைப்படாத. நீ எந்த வசதியோட வாழ்ந்துட்டு இருந்தியோ அதே வசதியோட தான் வாழ போற. இந்த சீனு உன்னை வாழ வைப்பான். அப்புறம் இதுதான் நம்மளோட பெட்ரூம். இங்க தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம். அங்க நீ சச்ச, அங்க நான், இங்க நீ. இனிமே எல்லாமே உன்னோட இஷ்டம். ஹலோ, நான் அரவிந்த் பேசுகிறேன். நீங்கள் சொன்னீங்களே மாயாதேவி, அவங்க வந்திருக்காங்க. நான் 5 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். அவங்க கீழே இறங்கி வரப்போ நானே பார்த்து பேசிக்கிறேன். அது வரைக்கும் நீங்க ஏதாவது. சரி, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். அப்புறம் உங்களை வர சொன்னதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்கு. என்ன? உங்களை ஒருத்தர் பார்க்கணுமா? எதுக்கு? ஒருவேளை அவர் மூலமா இதை விட பெரிய ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் அவரை பார்க்க முடியுமா சார்? பார்க்கலாமே. உங்களுக்காக அவர் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். போய் பாருங்களேன். தேங்க்யூ சார். மாயா, ஏன் பார்த்து பார்க்காத மாதிரி போற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதிர்பாராம திடீர்னு பார்த்ததும். நீங்க எதுக்காக இங்க? ஒன்னா பார்க்கதான். எதுக்கு? நான் தான் உன்னை இங்க வர வச்சேன். ஓ, நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொன்னாரே, அது உங்களை பத்தி தானா? என்ன வேலை? நீ எதை கேட்டாலும். எனக்கு எதுவும் வேண்டான்னா? ஏன் அப்படி சொல்ற? இந்த 2 வருஷமா நான் உங்களை கவனிச்சுட்டே தான் இருக்கேன். ஸ்ரீனிவாச ஃபார்மா, ஸ்ரீனிவாச பில்டர்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், இவ்வளோ நாளா எதையோ தேடி நீங்க ஓடிட்டு இருந்தீங்க. ஆனா என்ன மறந்துட்டீங்க. ஏன்? எல்லாத்தையும் மறந்துடணும்னு அன்னைக்கு நீதானே என்கிட்ட சொன்ன. அப்படின்னா இப்ப எதுக்கு நீங்க என்ன வர வச்சீங்க? இப்போ நீ எனக்கு வேணும், அதனால தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை நீங்க சொல்லிருக்கலாமே. இல்ல, உனக்கு வர வேண்டியவன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு என் மனசுக்குள்ள ஒரு கற்பனை வச்சிருந்தேன். அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பணம் தான் முக்கியம் இல்ல? நான் பார்க்காத பணமா உங்ககிட்ட இருக்கு. நானும் நிறைய பார்த்திருக்கேன். ஆனா அதை வச்சு யாரையும் விலைக்கு வாங்கணும்னு நான் நினைச்சதே இல்லை. ஏன் மாயா இப்படி பேசுற? ஆமா, உங்களுக்கு தெரியணும், பணங்கிறது அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் எனக்கு பெருசு இல்ல. நான் எல்லாத்தையும் இழந்து குடும்ப கஷ்டத்துக்காக இந்த 2500 ரூபாய் வேலையை தேடி வந்திருக்கேன்னு நினைச்சிட்டீங்கல்ல. நான் எதையுமே இழந்துடல, எதுவுமே வேண்டான்னு நான் தான் விட்டுட்டேன். பணத்துக்காக என் அண்ணங்களும் அக்காவும் அத்தானும் சண்டை போடுறத பார்த்து வெறுத்து போய் நான் தான் அப்பா கிட்ட சொன்னேன், எதுக்குப்பா நமக்கு இந்த பணம்னு. எல்லாத்தையும் அவங்க மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டு அந்த வீட்டை விட்டு வந்துட்டோம்.
இப்போ நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட எதையும் கேட்டுட்டாதீங்க. அப்படின்னா